லேவியின் சம்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு அதே வாக்கை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க சம்பத்து, உங்க சொத்து, உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதன் மேல தேவ கரம் இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இருப்பாராக. உபாகமம் 33:11 கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து. பிரியமானவர்களே, லேவியை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சம்பத்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரயாசப்படுகிறோம், உண்மைதான். நாம் முயற்சிகளை செய்கிறோம், உண்மைதான். நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இவைகள் எல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு அவர் நமக்கு தேவையானவர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அது கொஞ்சமோ பெருசோ, சிலர் சொல்லுவாங்க கொஞ்சம்தான் இருக்கிறது, பரவாயில்ல, கொஞ்சமாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் அந்த கொஞ்சத்தின் மேல, அந்த சம்பத்தின் மேல, அந்த ஆசீர்வாதத்தின் மேல என்ன இருக்கிறதோ அவைகள் மேல இறங்கி வரும் பொழுது அது ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு இருக்கிறதின் மேல தேவ ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, கரம் இறங்கி வருகிறது. ஆசீர்வதிக்க மென்மேலும் படுவீர்களாக. God bless you.